திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயுவை அகற்றும் போது லேசான கசிவு உடனடியாக சீர் செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா விளக்கம். ரொம்ப மைனர் லீக்கேஜ்னு சொன்னாங்க. அத நான் சொல்லி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பபிள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுலயே தெரிஞ்ச மைனர் இது. அமோனியா கசிவு அகற்றும் பணியால் தொழிற்சாலையிலிருந்து 500 மீட்டர் வரை மக்கள் நடமாட்டத்திற்கு தடை. கலிகை பேர் பஜார் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டதால் வெறிச்சோடிய சாலைகள். சென்னை அடுத்த படையூர் அலுவலகத்திற்கு இன்று மாலை முதலமைச்சர் விஜய் வருவதால் போலீசார் குவிப்பு. கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருவண்ணாமலை நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்தும் இபிஎஸ். அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜரானதால் திருச்செந்தூரில் பரபரப்பு. விடைத்தொகை செலுத்தி விடுவிப்பிற்கான ஆணவங்களை பெற்றுக் கொண்டார். அனிதா ராதாகிருஷ்ணனை ராஜினாமா செய்யுங்கள் என யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ சொல்ல வேண்டும் என சொல்லி இருக்கிறார் என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தான்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அவருக்கு சொல்லுகிறார். புதுச்சேரியில் சகோதரர் வீட்டிற்குள் புகுந்து தாக்கிய வழக்கில் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று ஆஜராகவில்லை. பட்ஜெட் தொடர்பான பணிகள் இருப்பதாக அவகாசம் கோரியதை அடுத்து வரும் 10ஆம் தேதி ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சரவை கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி பங்கேற்றதாக ஆளுநரிடம் நயினா நாகேந்திரன் புகார். குதிரை பேரம் மூலமாகவே ஆட்சி நீடிக்கிறது என்றும் பாஜக மாநில தலைவர் குற்றச்சாட்டு. லண்டன் புறப்பட்டார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். எண்படத்தியின் பட்டமளிப்பு விழாவில் குடும்பத்தினருடன் பங்கேற்க பயணம். 2 வாரங்கள் அயலகத்தில் இருந்தாலும் அறிவாலயத்தில்தான் என் மனம் இருக்கும். தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சி. கன்னியாகுமரி அணு கனிம திட்ட விவகாரத்தில் மக்கள் நலனுக்கு எதிராக தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்காது. அணு கனிம திட்ட அனுமதி நீடிப்பு ஆணையை தமிழக அரசு திரும்பப் பெற கோரிக்கை வழங்கும் நிலையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு விளக்கம். வார இறுதியை முன்னிட்டு கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். குணா குகை, பில்லர் ராக் பகுதிகளில் அதிக அளவில் திரண்ட சுற்றுலா பயணிகள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பாட்டம் கிராமத்தில் அட்டை தயாரிப்பு நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே வீட்டில் தனியாக வசித்த 60 வயது மூதாட்டிக்கு நேர்ந்த கொடூரம். மூதாட்டியின் வாயை துணியால் குத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரன் கைது. குற்றால அருவிகளில் கூட்டம் கூட்டமாக குவியும் சுற்றுலா பயணிகள். இதமான தென்றல் காற்றுடன் அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்துக் கொண்டாட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பாலாற்றில் கழிவுநீர் கலப்பு. நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாய கிணறுகளில் நுரை பொங்கியதால் விவசாயிகள் வேதனை.
யாரையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் கேப் வேர்டோ அணி. அர்ஜென்டினாவிற்கு எதிரான அசுர ஆட்டம் குறித்து லியோனல் மெஸ்ஸி பாராட்டு. அர்ஜென்டினா அணிக்கு எதிரான போட்டியில் மெஸ்ஸி அடித்த 4 அதிரடி ஷாட்களை தடுத்த கேபோ வெர்ட் கோல் கீப்பர் போஷிங்கா தோல்விக்கு பின் மைதானத்தில் கண்ணீர் சிந்திய நிகழ்ச்சி காட்சி. உலக கோப்பையில் முதன்முறையாக நுழைந்த பலம் வாய்ந்த அணிகளை மிரள வைத்த குட்டித்தீவு நாடு கேப் வேர்டே. தொடரிலிருந்து வெளியேறினாலும் கால்பந்து ரசிகர்களின் மனங்களில் குடியேறிய கேப் வேர்டே அணி வீரர்கள். உலக கோப்பை தொடரில் கானா அணியை எளிதில் வென்ற கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.